38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என் அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். நான் வானத்தில் இறங்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நம் தேவனை குறித்து இன்றைக்கு வானங்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். நம் தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானத்தின் பலகைகளை திறந்து ஆசீர்வதிக்கிறவர், வானங்களின் பொக்கிஷாலைகளை தேவன் நமக்கு திறக்கிறவர். இப்படியாக பல காரியங்களை தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். என்று சொன்னால் இன்றைக்கு பூமியினுடைய காரியங்களை பார்க்கும் போது மனுஷன் பயப்படுகின்ற அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டார். நாம் நம் கண்களால் பார்த்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல, உலக அளவிலே ஜனங்கள் பயத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பூமி ஒரு பயத்துக்குரிய சூழலுக்குள்ளாய் இருக்கிறபடினாலே தேவன் வானத்துக்குரியவராய் இருக்கிறார். மறுபடியும் அதை வாசிப்போம். சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவர் எதற்கு வந்தாராம் அதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் என்ன செய்ய தேவன் விரும்புகிறாரோ அதை செய்ய வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல அவர் வந்த நோக்கம் என்ன? தேவன் என்ன செய்ய நினைத்தார்? உலகத்தை தேவன் உண்டாக்கும்படி நினைத்தார், உண்டாக்க ஆரம்பித்தார். பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதை ஒழுங்குபடுத்தும்படியாக தேவன் எப்படி இறங்கினார்? ஆவியாக இறங்கினார். தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய நாட்களில் நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஒரு மதமாக கடந்து போகின்ற காலம் கிடையாது. இந்த நேரம் அப்பேற்பட்ட காலம் கிடையாது. ஒரு சடங்காய் ஆசரிக்கப்படியான ஒரு நேரம் கிடையாது. நாம் தேவன் யாருங்கிற ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேவ ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். உலகத்தின் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது தவறல்ல. அவர்கள் இந்த வேதத்தை அறியாதவர்கள். நாம் பல வருஷமாக இந்த வேதத்தை வாசிக்கின்றோம், சுமந்து கொண்டு வருகிறோம். அப்படி வாசித்து சுமக்கின்ற இந்த வேதத்துடைய காரியங்கள் புரியாமல் இருந்தால் யோசித்து பாருங்கள். அதனால் இங்கே பார்க்கிற வண்ணமாக அப்படியாய் அந்த உலகத்தை தேவன் உண்டாக்கி, அதிலே தன்னுடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கி, மனுஷன் மூலமாக மனுஷியை உண்டாக்கி, அவர்கள் ஆளும்படியான அநேக அதிகாரங்களை அந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கொடுத்தார். அவர்களுக்கு ஆதாம் என்றும் ஏவாள் என்றும் பெயரிட்டார். ஏதென்கிற தோட்டத்திலே அவர்களை நாம் காலையில் பாடின வண்ணமாக தாய்மடியில் தவறுகின்ற அனுபவத்திலே அவர்கள் இருந்தார்கள். எப்போது அவர்கள் நன்மை தீமை அறிந்ததான கனியை புசித்தார்களோ அவர்களுக்கு என்ன வந்து விட்டது? பயம் வந்து விட்டது. தேவனை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள். விலகின ஜனங்களை நேசித்தார் தேவன். விலகின காரணம் என்ன? அவர் சாயல், அவர் சுவாசம், அவர் ரூபம். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அல்லவா? அந்த பிள்ளை நேசிக்கிறது அல்லவா? அந்த பிள்ளைகளுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் யோசிக்கிறோம் அல்லவா? அதுபோல்தான் காரணம், அது உங்கள் பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லவா? உங்கள் சாயல் அல்லவா? உங்கள் ஜீவன் அல்லவா? உங்கள் ரத்தம் அல்லவா? அதே போல்தான் நாம் தேவ சாயல். தேவ சாயல், தேவ ஜீவன் நமக்குள் இருக்கிறது. தேவ சுவாசம் இருக்கிறபடினாலே ஏங்கி தவித்தார் தேவன். விலகி போன ஜனங்களுக்காக ஏங்கி தவித்து தத்தளித்து எவ்வளவோ தீர்க்கதரிசி மூலமாக பேச ஆரம்பித்தார். மிக்கவுடைய எவ்வளவோ திட்டங்களை தேவன் செய்தார். ஆனால் மனுஷனுக்கு ஒரு முழுமை வராதபடியினாலே, ஒரு முதிர்ச்சி வராதபடியினாலே தானே இறங்க வேண்டிய கட்டாயத்தில் ஆண்டவர் தள்ளப்பட்டார். அதனால் எங்கிருந்து இறங்கினார்? வானத்திலிருந்து இறங்கினார். இறங்கினவரை குறித்து அங்கே சாட்சி சொல்லுகிறார்கள். அதே அதிகாரம் 48 வாசிகள். 42 வாசிகள். 42 இவன் யோசேப்பின் குமாரனாகிய இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. வானத்தை விட்டு இறங்கினவரை மனுஷன் எப்படி யோசிக்கின்றான்? இழிவாக யோசிக்கின்றான். இவன் வானாதி வானம் கொள்ளாத இவரை மனுஷன் அற்பமாக என்கிற அனுபவத்தில் இருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இயேசுவை வெறுக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கத்தான் செய்கிறார். இன்றைக்கு இயேசுவை வேதனைப்படுத்துகிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்.
எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாருன்னு சொன்னால் சொந்த ஜனங்கள் இவர்கள். அவர்கள் தான் சொல்கிறார்கள், இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனை தாயும் அறிந்திருக்கிறோமே. இவன் என்று சொல்லி தேவனை வேதனைப்படுத்துகிற ஒரு வார்த்தை. நாம் பிரசங்கிக்கும் போது இப்படியாக சொல்லலாம், நீங்கள் வாசிக்கும் போது எப்படி வாசிக்க கூடாது, இவன் அவன் என்று அவர்கள் சொல்லலாம். இவன் எனக்கு உரியவன். அவர்கள் விளக்காமல் சொல்லலாம் இவன் அவன் என்று சொல்லி. முகமதியில் கூட தெய்வத்தை எப்படி சொல்வார்கள், இருக்கிறார் என்று சொல்றாங்க. இருக்கிறவரில் இருக்கிறார். நம்முடைய இதயத்திற்குள் இவர் கணத்துக்குரியவராக இருக்க வேண்டும். இவரை தன் சொந்த ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி இவர்கள், ஈசாக்கின் சந்ததி இவர்கள், யாக்கோபின் சந்ததி இவர்கள், 430 வருஷங்களாக அடிமைகளாக இருந்த அவரை மோசே மூலமாக உலகமெல்லாம் பார்க்கும்படி கொண்டு வந்த தேவ ஜனங்களாகி இவர்கள் இயேசுவை விளங்காமல் என்ன சொல்லுகிறார்கள், இவன் என்று சொல்லுகிறார்கள். உங்களை யாராவது அவன் இவன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வத்தை இவன் என்றும் அவன் என்றும் சொல்வது மாத்திரமல்ல. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7:34 வாசிங்க. 7:34. மனுஷகுமாரன் போதனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போதன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கு பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். இங்கே பார்க்கிறோம், இவர் யாரை யோசிக்கிறார்கள்? போதன பிரியனாக, இரண்டாவது யாரோடு கூட இருக்கிறார்? இவர் பாவிகளோடு கூட அப்பேற்பட்ட பழக்கம் உள்ள ஜனங்களோடு கூட பழங்குகிறபடியினாலே யூதர்கள் இவரை இழிவாகவே யோசித்தார்கள். இவரை ஒரு அற்பமாகவே யோசித்தார்கள். இவர் வந்த நோக்கம் என்ன? சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தவறிவிட்டான், தூரம் சென்று விட்டான், அவனை மீட்க முடியாத மனுஷனாய் வந்த இவரை சொந்த ஜனங்களை அற்பமாக்கினார்கள். இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நாம் கூட எப்படி எண்ணுகிறோம்? அற்பமாக தான் எண்ணுகிறோம். அவன் இவன் என்று சொல்லாவிட்டாலும் கூட ஆராதனை நமக்கு எப்படி இருக்கிறது? அற்பமாக தான் இருக்கிறது. அவரை குறித்தான ஒரு மேன்மை நம்முடைய இதயத்துக்குள் வரவில்லை, ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்குள் வரவில்லை. அன்றைக்கு அவர்கள் அவன் இவன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவரை வழிபடுகிற நான் எந்த அளவில் என் இதயத்தில் தேவன் இருக்கிறார்? எதற்காக தேவன் வந்தார்? அவர் வந்த நோக்கம் என்ன? ஆதியிலே உலகத்தை உண்டாக்கின போது தம் சாயலாய் உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனை மீட்கும்படியாக, மனுஷியை மீட்கும்படியாக, உலகத்தை மீட்கும்படியாக ஆண்டவருடைய அந்த அன்பை பிரதிபலிக்கத்தான் மனுஷனாய் வந்தார் தேவன். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே புறானை உலகத்துக்கு தந்தி உளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வழிபட்டுக் கொண்டு வருகிறோம், வணங்கிக் கொண்டு வருகிறோம், துதித்துக் கொண்டு வருகிறோம், போற்றிக் கொண்டு வருகிறோம், பாடிக்கொண்டு வருகிறோம், தேடிக்கொண்டு வருகிறோம். நல்லதுதான். ஆனால் இங்கே இவர்கள் அறிந்தவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? அவன் இவன் என்று சொல்லி அவரை குறித்துதான் ஒரு மேன்மையான அரசை விட்டு இடிவா யோசிப்பது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதனை முறைமையில் எப்படி யோசிக்கிறோம்? உங்கள் இதயத்தில் எப்படி சிந்திக்கிறீர்கள்? உங்கள் எண்ணத்தில் தேவனை எப்படி எண்ணுகிறோம்? தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுபடியும் அதை வாசிங்கள். 7:34. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கு பாவிகளுக்கும் சிநேகிதர் என்கிறார். ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் இயேசு வந்த நோக்கம் என்ன? நீதிமான்களுக்கு அல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகள் என்று சொன்னால் தவறு செய்வர்கள் மாத்திரமல்ல. தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். தவறு செய்வது மாத்திரமல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் யார்தான்? இவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டபடினாலே யூதர்கள் இவர்களுக்கு ஒரு கட்டளை, கற்பனைகள், வேத காரியம் எல்லாம் இருக்கிறபடினாலே உலகத்தில் மென்மையா இருந்த
இருந்தபடினாலே மேன்மையாய் வானத்திலிருந்து வந்தவர் எப்படி யோசிக்கிறார்கள்? தச்சனுடைய மகனாக, யோசேப்புடைய மகனாக, மரியாளின் மகனாக இவர்கள் அவரை இழிவாய் யோசிக்கிறார்கள். சொந்த ஜனங்கள். இன்றைக்கு அவன் இவன் என்று நாம் சொல்லாவிட்டாலும் கூட மனதளவிலே நம்முடைய ஐக்கியம் இருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. நம்மளோட பழக்கம் உலக ஐக்கியத்தில் எவ்வளவு ஒன்றி போய் விடுகிறோம்னா, பிள்ளையின் ஐக்கியத்தில், கணவனின் ஐக்கியத்தில், மனைவியின் ஐக்கியத்தில், சகோதர சகோதரின் ஐக்கியத்தில், தாய் தகப்பன் ஐக்கியத்தில் எல்லாம் எப்படி ஒன்றி போகிறது என்ற உணர்வுகள் எப்படி எல்லாம் படைக்கப்படுகிறேன் நான். இந்த உறவு என் உள்ளத்தில் எப்படி இருக்கிறது? அவர்கள் தான் அப்படி சொன்னார்கள். நான் சொல்லாமலே தேவனை வேதனைப்படுத்துகிறேன். நான் சொல்லாமலே அவர்கள் சொன்னார்கள், வெளிப்படையாக பேசிவிட்டார்கள். அவர்கள் உள்ளொன்றும் புறமொன்றும் அல்ல, வெளிப்படையா அவன் இவன் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்குள் ஒரு நேசர் இருக்கிறார், அவரை ஆராதிக்கிற, அவரை மதிக்கிற விதமா இந்த மனம் வேதனைப்படுகிறார். காரணம் இந்த காலம் பொல்லாத ஒரு காலம். இயற்கையின் சீற்றம் எவ்வளவோ ஜனங்களை பாடிக்கொண்டு போகிறது. பணத்தினாலோ ஞானத்தினாலோ பாதுகாக்க முடிகிறதா மக்களை? அரசாங்கத்தினால் திறமையினால் பாதுகாக்க முடிகிறதா? நோயை பாதுகாக்க முடிகிறதா? தடுக்க முடிகிறதா? அணுகுண்டினால் தடுக்க முடிகிறதா? ராணுவ படையினால் தடுக்க முடிகிறதா? காலம் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. இந்த காலத்தில் அவர் ஜனம் என்று சொல்லுகிற எனக்குள்ளே இந்த உண்மையான ஒரு வாஞ்சை எனக்குள்ளே தாகம் இல்லாமல் ஆராதிக்கிறேனே. யோசிக்கலாம், ஆரோனும் இப்படி பேசுகிறார்கள். கர்த்தருடைய வசனங்களை விளக்குகிறேன். அவர்கள் அன்றைக்கு அப்படி பேசினார்கள். இன்றைக்கு நம்முடைய இதயத்துக்குள்ளாக பேச முடியாத காரணம் என்ன? தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய உறவாடலை கர்த்தர் பார்க்கிறார். இந்த காலத்தில் நம்முடைய உறவுகளை, நம்முடைய ஐக்கியங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் அந்த வேதனைப்படும்படியாக சொல்ல தேவன் பார்க்கும்போது பாவிகளுக்கு சிநேகிதனாக இருக்கிறார்கள் சொல்லி அவரை குறித்து அங்கே சாட்சியாக பேசுகிறார்கள். இழிவாக நாம் எண்ணுகிறார்கள். இவர் யார்? பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்தவராக பார்க்கிறோம். அவர்களுடைய பார்வைக்கு அவர் சாதகமாக இருக்கிறார். இன்றைக்கு சர்வவல்லவர் என் சொந்தமானார், சாமி வென்றவர் பாடுகிறோமே. எவ்வளவு சொந்தமாய் இருக்கிறார் உங்களுக்குள்ளாக? உங்கள் கணவரை விட உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறாரா? உங்கள் மனைவி விட உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறாரா? உங்கள் பிள்ளைகளை விட உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறாரா? உங்கள் பெற்றோரை விட சொந்தமாய் இருக்கிறாரா? உங்கள் உற்றாரை விட சொந்தமாய் இருக்கிறாரா? அவர் வந்து என்ன செய்தார்? ரத்தத்தை கொடுத்தாரே. யாருக்கு கொடுத்தார்? யோசித்து பாருங்கள். யாருக்கு கொடுத்தார்? என் மனைவி இருந்தால் நான் இறந்து விட்டேனா? பிழைத்து விட்டேன். அவ்வளவுதான் அன்பு, அவ்வளவுதான் அன்பு. என் இயேசு எனக்காக மரித்தார் அல்லவா? அது அன்பா? என்ன அன்பா? யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது மரித்திருந்தால் ஜீவனை கொடுக்க முடியுமா? முடியாது. அவரோ ஜீவனை கொடுத்தார். அவன் கொடுத்த நோக்கம் என்ன? என்னை மீட்கும்படியா. இதையெல்லாம் நாம் ஆழமாய் சிந்திக்காதபடிக்கு இந்த நாட்களை பார்த்து கூட பார்க்காத போல என்னுடைய ஆராதனை முறைமைகள் இருக்கிறது. கண்களால் அநேக காரியங்களை கண்டு கூட கண்டும் காணாதவனாய் இருக்கிறேன். தேவ சமூகத்தை தேட வேண்டிய காலத்தில் தேட வேண்டிய நாம் தேடாமல் இருந்தால் எப்போது தேட போகிறேன்? உதிர்ந்த பிற்பாடு தேட முடியுமா? நடக்கும் போதே தேடாவிட்டால் கால் உடைந்த பிற்பாடு தேட முடியுமா? கண் பார்க்கும் போதே நான் தேடாவிட்டால் கண் இடதோடு பார்க்க முடியுமா? பேசும் போதே நான் தேடாவிட்டால் பேச்சு இழந்து விட்டால், என் ஞாபக சக்தி மறந்து விட்டால், வயதாக ஞாபகம் போயிடும். இப்போது ஞாபகத்தில் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து ஒரு நாள் எனக்கு ஞாபக குறைவு வரும். ஒரு நாள் என் கண்கள் மங்கல் ஆகும். ஒரு நாள் என் கால்கள் தோயும். அப்போது தேட முடியுமா? நான் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு நாம் தேடாவிட்டால், நாம் தேடினால்தான் அனைவர் தேடுவார்கள். நான் துதித்தால்தான் என்னை பார்த்து அனைவர் துதிப்பார்கள். கிறிஸ்தவனாகி நானா தேடாவிட்டால், கிறிஸ்தவனாகி நானா துதிக்காவிட்டால் யார் துதிப்பார்கள்? யார் சாட்சி? யார் சாட்சி?
தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனை அவர்கள் அற்பமா எண்ணுகிறார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் போகும்போது தொடர்ந்து வாசிக்க அடுத்த வசனம். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இவர் அநேக பாவிகளோடு கூட போஜனம் பண்ணுவதை குறித்து யோசித்து பரிசீலனை செய்கிறார். அவரை போஜனம் பண்ணும்படி அழைக்கிறார். இந்த பரிசேயர் யார்? லூக்கா 6:2 வாசிக்க பரிசேயரை குறித்து விளங்கிக் கொள்ளலாம். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி ஓய்வு நாளில் செய்யத்தக்காத பரிசேயர் யாரா? ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள். யார் அனுசரிக்கிறவர்கள்? இன்னைக்கு நாம் மத்திய அனுசரிக்கிறோம். ஓய்வு நாளை அனுசரிப்பது போல இந்த பரிசேயர் யாருக்கு? ஓய்வு நாளை அனுசரிக்கிற பக்தி உள்ள ஜனங்கள் இவர்கள். ஆனால் இவரை அற்பமா என்ன செய்கிறார்? கூப்பிட்டு பார்க்கிறார். பாவி வீட்டுக்கு தான் செல்வாரா என்று யோசித்து அழைத்த போது அவன் செய்கிறார். பரிசேயராகிய ஓய்வு நாளை கடைபிடிக்கின்ற அந்த பரிசேயராகிய வீட்டுக்கு செல்கிறார். படிக்க தொடர்ந்தது. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். பாருங்கள், அழைத்த போது என்ன செய்கிறார்? யாரையும் தேவன் அழைக்கிறது விலகி வருகிறவராயிருக்கிறார். யார் அழைத்தாலும் விலகி வருகிறவர். யார் அவர்? பாவிகளோடு தான் இருப்பதாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் பரிசேயன் என்ன செய்கிறார்? ஓய்வு நாளை கடைபிடிக்கின்றவன். யார் அவன்? பயப்பு. ஓய்வு நாளை கடைபிடிக்கிற அத்தனை பேர் யாரா இருப்பாங்க? பயத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் யூதருடைய அந்த காரியங்களை பார்க்கும் போது அதற்கு முன்னால் இருந்த பண்ணப்பட்ட ஆகாரத்தை புசிக்கவே அவர்கள் ஓய்வு நாளை பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை சொல்லப்படுகிறது. அப்படியே அவர்கள் சிவர்கள் அந்த முன்பாக சிவர்கள் அதை புசிக்காதபடிக்கு பயத்தோடு கூட ஒரு நாள் முழுமையாக வேறு எந்த நாளையும் செய்ய மாட்டார்கள். அப்படி இவர் செய்வதனால் தான் பண்ணாங்க. இவருக்கு அங்கே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறார். ஓய்வு நாளை சுகமாக்கலாமா? சுகமாக்க கூடாது. ஓய்வு நாள் செய்ய வேண்டும், கர்த்தருக்குரியது. பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு அப்பேற்பட்ட வைராக்கியமான பரிசீலனை செய்கிறான். அவரை பரிசோதிக்கும்படியாக பாவியோடு தான் இருப்பார் யோசிக்கும் போது அவனை அழைக்கிறார். அவன் வருகிறான். தேவன் யாவருக்கும் தேவன். இன்றைக்கு தேவனை யாவருக்கும் அறிவிக்க வேண்டிய தேவனாய் இருக்கிறார். நமக்கு மாத்திரம் அல்ல, யாவருக்கும் தேவன். யார் அவரை அறிவிக்க வேண்டும்? நாம் தான் அறிவிக்க வேண்டும். யார் அவரை அறிவிக்க முடியும்? அறிந்தவர்கள் தான் அறிவிக்க முடியும். அவரை புரிந்தவர்கள் தான் அறிவிக்க முடியும். அவரை தெரிந்தவர்கள் தான் அறிவிக்க முடியும். அவரோடு கூட பழகினவர்கள் தான் அவரை அறிவிக்க முடியும். அதனால் இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் அழைத்த போது அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயர் வீட்டிலே பந்தியிருக்கிறார். பாருங்கள், ஒன்று தேவன் எங்கு சென்றாலும் யார் சென்றாலும் அழைக்கிறவர். உலாவுகிற தேவன். உலகத்தில் எல்லா இடத்திலும் உலாவுகிற ஒரு தேவன். இயேசு அந்த பரிசேயன் வீட்டுக்கு போகிறார். அங்கே யார் வருகிறது? பாவியாகிய ஒரு ஸ்திரீ வருகிறார். அவரையும் ஏற்றுக்கொள்கிறார் தேவன். நீங்க லூக்கால வாசிக்கும் போது, யோவான்ல வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிறோம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலிருந்து வரும். என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளி என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் செய்ய மாட்டேன். புறம்பே தள்ளுகிறவர் கிடையாது. தெய்வத்துக்கிட்ட வருகிற எந்த மனுஷனையும் கர்த்தர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர் எங்கிருந்து வந்தவர்? வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் தேவனுடைய சித்தம் செய்ய வந்தவர். அவரை எவ்வளவாக இடிவா யோசித்தாலும் கூட அவருடைய நோக்கத்தை செய்துகிட்டே இருக்கிறாங்க. அவர் தச்சனுடைய மகனாக, மரியாதை மகனாக, யோசிப்பின் மகனாக, பாவியோடு இருக்கிற சிநேகிதனாக, போஜன பிரியன், மதுபான பிரியன், இப்படியெல்லாம் அவரை குறித்து இடிவாய் பேசினாலும் கூட அவருடைய மைண்ட் அதை பத்தி யோசிக்கல. காரணம் என்ன? அவருடைய மைண்ட் இருக்கு பிதாவின். இன்றைக்கு நம்ம மைண்ட் இருக்கிறது வேற எதுவும் நம்ம மைண்ட் இருக்கிற கர்த்தர் ஒருவர் தான். ஆபிரகாமுக்கு பலி செலுத்தும்படியாக தன் மகனை சொன்ன போது மைண்ட்ல ஒரு ஒண்ணு என்ன கிடையாது. அவர் மைண்டானது அந்த காண்பிக்கிட்டு மலைக்கு போகணும், மலைக்கு போய் மகனை அவ்வளவுதான் மைண்டெல்லாம் அங்கதான். அது போல முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவதுதான் நம்முடைய அழைப்பு. அதுதான் அழைப்பு. முதலாவது தேவர் ராஜ்யமும். யார் அழைப்பு? உங்க அழைப்புங்க. நீங்க ஊழிய செய்யுங்க. எவ்வளவு வேலை இருக்குது? வேலை விடுவா இது. வேலை கொடுத்தவர் யா? ஜீவனை கொடுத்தவர் யா? எவ்வளவு வீடுகள் மூழ்கி இருக்கிறதே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஜனங்கள் இந்த கொள்ளையினால் மறித்து போனார்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள்.
யோசித்து பாருங்கள். இங்கே பார்க்கிறோம், அவர் சமூகத்துக்கு ஒரு பாவியாக ஸ்திரீ வருகிறார். வாசிக்கமா? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயரின் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா பாருங்கள், பரிசேயன் ஓய்வு நாள் அனுசரிக்கிற மனுஷனுக்குள்ள என்ன இருக்கிறது? ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. என்ன செய்கிறான்? அங்கே ஓய்வு நாளை அனுசரிக்கிற ஒரு தேவ மனுஷன். தேவன் எங்கும் செல்கிறார். எங்கே செல்கிறார்? பாவின் வீட்டுக்கும் செல்கிறார், ஆயக்காரன் வீட்டுக்கும் செல்கிறார், போஜன பிரிவின் வீட்டுக்கும் செல்கிறார், குடிகாரனுடைய சொல்லுங்க பேசுறார். அப்படிதான் இருக்காங்க. யாருக்கு சிநேகிதனா இருக்கிறார்? குடிக்க போல. எதுக்கு போகலாங்க? சரி, அங்க போய் என்ன பண்ண? குடிக்க போய்கிறாரா? இல்ல இல்ல, அவனை மாற்ற போய்கிறார். யாரை மாற்ற? இயேசு போனா மாறிடுவோம். யார் போனா மாறிடுவாங்க? இயேசு போனா மாறிடுவோம். அவன் கிறிஸ்தவன். மாறாவிட்டால் நான் யார் கிடையாது? நான் கிறிஸ்தவனே கிடையாது. நான் ஒரு மறுரீதியான கிறிஸ்தவன். நான் அவ்வளவுதான். இயேசு எதற்கு சென்றார்? பாவியின் வீட்டுக்கு போவதற்கு நோக்கம் என்ன? அவர் மாறி விடுகிறார். இங்கே வரக்கூடாத ஒரு பெண் வருகிறார். வந்தன செய்கிறார், மாறுபடியாய் வருகிறார். வாசிக்கமா படுவது? அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இங்கே பார்க்கும் தீர்க்கதரிசியாய் இருந்தால் இவர் யாருக்கு? வானத்திலிருந்து வந்தவர். இவருக்கு தெரியாதா? எல்லாமே இவருக்கு. ஆனா வருகிறவர்களை பிறப்பே தள்ள மாட்டார். வந்தவர்களை மாற்றுகிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. வந்தவர்களை மாற்றுகிற தேவன். தேவ சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் மாற்றுகிறவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், உயர்த்துகிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், நன்மையை கொடுக்கிறவர் இவர். அவருக்கு வருகிற ஒருவர் என்ன செய்ய மாட்டார்? புறமே தள்ளவில்லை. வருகிறார், வந்து அவர் என்ன செய்கிறார்? இவன் சிந்திக்கிறான். யார் சிந்திக்கிறான்? ஆனால் பாவி வீட்டில் தங்கும் போது அங்க யாரும் சிந்திக்கல. என்ன பண்ணாங்க? அங்க யாரும் என்ன பண்ணாங்க? அங்க இருக்கிற அத்தனை பேர் யாருக்கு? குற்றத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உணர்கிறார்கள். என்ன செய்யறாங்க? நம்ம என்ன பண்றாங்க? என் குற்றத்தை உணராம என்ன பண்றாங்க? மற்றவங்க குற்றத்தை என்ன பண்றாங்க? உணர்கிற ஜனங்கள். நமக்குள் என்ன இருக்கணும்? எப்போதும் குற்ற உணர்வு இருக்க வேண்டும். என்ன உணர்வு இருக்கணுங்க? சொல்லுங்க. சர்ச்சைக்கு போகலையே என்ற குற்ற உணர்வே இல்லை. உணர்வே இந்த பாவிகளுக்குள் என்ன இருக்கு தெரியுங்களா? குற்ற. ஆனா பரிசேயன் வாரத்துக்கு வருகிற, ஆயத்துக்கு போகிற அவனுக்குள்ள என்ன கிடையாதுங்க? குற்ற உணர்வு இல்லாம என்ன பண்ணிட்டானா? இவருக்கு தீர்க்கதரிசி இவருக்கு தெரியாது. அவனுக்கு யார் வந்திருக்கிறது? பாவியாய் ஒரு ஸ்திரீ வந்திருக்கிறார். இது தெரியாம என்ன பண்றாங்க? அவள் அழுவதை கவனிக்கிறார், அவளுடைய தைலத்தை காதிலே பூசுவதை கவனிக்கிறார், தலை மயிலால் துடைப்பதை பார்த்து ரசிக்கிறாரு. கர்த்தரை ரசிக்கிறவர், உங்கள் துதியை ரசிக்கிறவர், உங்கள் பாடலை, உங்கள் ஆராதனை அவருக்கு செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? தொடர்ந்து வாசிக்கமா? அப்படி வாசிக்கணும். இவள் பாவியா இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். பாருங்க, உங்களுக்கு என்னங்க அவன் சிந்தையை கரெக்டா இருப்பது. நான் ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். படிக்கமா? படுத்து வாசிக்க. ஒருவரிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவரில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய். எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டேனோ அவனே அதிகமாக. எவ்வளவு மன்னிச்சிருக்கிறார் தெரியுங்களா? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன், எல்லாம் பாடுறீங்களா? முழு உள்ளத்தோடு உங்களை எவ்வளவு மன்னித்திருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென்? என்ன எவ்வளவு மன்னிச்சிருக்கிறார்? நான் நிற்பதே தேவ கிருபை. அடுத்த வாரம் பெங்களூர் கடுமையான மழை. இங்கே தான் மழை நினைச்சு அங்க அதை விட வந்து கண்டிப்பா ஒரு 5 hours மழை அடிச்சுட்டு இருக்குது. சரி, நான் கிளம்பலாம் நினைச்சு கொஞ்சம் உடல் பலவீனம் ஆயிடுச்சு.
தெய்வ கிருபையை கொண்டு வந்தார். பஸ்ல வந்துகிட்டு இந்த வேலூர் சைட்லாம் பார்த்தா தென்னை மரம் பாதி முடிக்கிட்டு இருக்கு. அந்த பஸ் எப்படி வருதுன்னே தெரியவே இல்லை. அப்புறம் டிரைவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்கும் சொல்றான், இல்ல பிரிட்ஜெல்லாம் ஃபுல்லா முடிக்கிட்டு இருக்கு, எப்படி நான் வந்தேனே தெரியல. தெய்வ மன்னிப்பு நம்மை பாதுகாக்கும். தெய்வ மன்னிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, நாம் நம் வாழ்க்கையிலே தேவனை அறியாமல் எத்தனை காலம் வாழ்ந்தோம். நம்மை மன்னித்து தேவன் நம்மை அழைத்துக் கொண்டாரோ அங்கே அவர் என்ன செய்கிறார்? அதிகம் பாவங்கள் உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? மன்னித்து விட்டார். அதிக அன்பாய் இருப்பான் என்று அன்பாயிருப்பேன் ஸ்ரீடமாய் திருப்பி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ என் கால்களுக்கு தண்ணீர் பாருங்க. கருத்தா செய்ய வேண்டிய காரணம் கருத்தா செய்யவே இல்லை. என்ன பண்ணுது? ஒரு நபர் வந்தா யூதருடைய முறை என்ன தெரியுங்களா? கால்கள் என்ன பண்ணுவாங்க? வாசனை இருக்குங்க, அங்க வந்து கால் கழுவும்படியான ஒரு ஜாடி அங்க இருக்கு. யூதருடைய முறை என்ன? இப்பெல்லாம் நம்ம முறைமெல்லாம் முடிச்சுங்க. இந்த காலத்துக்கு ஒரு வீட்டுல நம்ம வெளியில வாசனை தண்ணி இருக்கு, கால்கள் கிட்ட பண்ண வருவாங்க. கிராமத்துல இப்ப கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் முறைமை. ஆனா பண்ணாங்க கருத்து இல்ல, உண்மை இல்ல, அடாவடியான ஆராதனை. யார மாதிரி? என்ன மாதிரி? நம்ம நினைச்சா ஆராதனை, நம்ம நினைச்சா சபை, நம்ம அதெல்லாம். ஆனா யார் நானு? சர்ச் மெம்பர். நான் யார்? நானு பரிசேயன். நான் யார்? நானு பரிசேயன். யாருங்க? ஓய்வு நாளை ஆராதிக்கின்றவன், அனுசரிக்கின்றவன் தான் பரிசேயன். அவனுக்கு ஓய்வு நாளா என்னன்னா தெரியும். என்ன தெரிந்து என்ன? இவர் வந்திருக்கிறாரே. யார் வந்திருக்கிறா? வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் வந்திருக்கிறாரே. தேவனே வீட்டுக்கு வந்து விட்டாரே. அவன் என்ன செய்யணும்? சராசரி காமனாக பண்ணுங்க. அவங்களுடைய ஒழுங்கு என்ன? கால்களை தான் கொண்டு வரணும். என்ன பண்ணுங்க? கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளவு கண்ணீரினால் இவ்வளவு கண்ணீரினால் அதுக்கு தண்ணி கொடுக்கல. நம்ம என்ன பண்ணாங்க? தேவ சமூகத்தை உணர்ந்து ஆலயத்துக்கு போம் பாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்ததா தேவ ஜனங்களுக்கு. யாரெல்லாம் மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் அங்கே வந்து விட்டார். தண்ணீர் என்ன பண்ணாங்க? காதலை கழுவ விட்டாங்க கிடையாது, தண்ணி கொடுக்கல. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? காலை வந்து அழுத்தே கட்டிட்டாங்க. தேவ பிரசத்தை உணரும்படியே வரணும். ஐயா, 6 நாட்களிலே கண்மணி கூட பாதுகாத்துகிறீங்க. இந்த மழையின் சீற்றம் எவ்வளவோ ஜனங்களை பாதிக்கப்பட்டது, எவ்வளவோ நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, எவ்வளவோ விவசாயிகளை பார்க்கிறோம். ஐயா, எவ்வளவோ நஷ்டத்தில் இருக்கிறார்கள். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இப்படியெல்லாம் பாதுகாத்தீரே என்று சொல்லி கண்ணீரோடு வர வேண்டும் தேவ சமூகத்துக்கு. உணர்வு தேவ சமூகம் ஐயா. இது தாய்மடியில் தவறுகின்ற குழந்தையை போல ஒரு சமூகத்துக்கு வருகிறேன். நான் கவலையை போக்குகின்ற சமூகத்துக்கு வருகிறேன். கண்ணீரை துடைக்கின்ற சமூகத்துக்கு வருகிறேன். வியாதியை சுகமாக்குகிற தேவ சமூகத்துக்கு வருகிறேன். வெற்றியை தருகிற தேவ சமூகத்துக்கு வருகிறேன். எதிர்காலம் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவ சமூகத்துக்கு வருகிறேன். என்னை மாத்திரமல்ல, என் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவ சமூகத்துக்கு வருகிறேன். நான் வானத்தில் இறங்கி வந்த தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். சபை என்றால் ஒரு மனுஷனுடைய காரியமா? இது மனுஷன் ஒழுங்கா? இது தேவ ஒழுங்கு. தேவனுடைய தீர்மானத்தில் வந்திருக்கிறோம். தேவ திட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். பேசுகிற ஒரு சாதாரண மனுஷன் தான், அற்பமான மனுஷன் தான். ஆனால் பேசப்படுகிற தேவன் அந்த சராசரியை உருவாக்கினார். அவன் என்ன செய்கிறான்? இவன் தண்ணீரை கொடுக்கவில்லை, தண்ணீரினால் கால்களை கழுவவில்லை. அந்த பாவியோ கண்ணீரினால் கால்களை நனைத்து தலையை தாழ்த்துகிறான். அதுக்கு தலை என்பது என்ன? தலை கணவன் பார்த்தீங்களா? தலைகள் முடி என்பது அழகு இல்லைங்களா? அழகையும் தலைகளை என்ன செய்கிறாங்க? நம்ம என்ன பண்ணுங்க? அழக பாரு, என் ஸ்டேட்டஸ் பாரு, இத பாரு. யாருடைய ஸ்டேட்டஸுங்க? யாரிடத்தில்? யார்? சாதாரணமானவரா? வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு சென்ற தேவகுமாராகிய
மகா பிரதானமான ஆசாரியர் எனக்கு உண்டு. புழு அல்ல, அவர் பூச்சி அல்ல, மண் அல்ல, நேற்று தோன்றிய தோற்றம் அல்ல, அவரே ஆதியும் அந்தமானவர். அந்த பாவியாகிய ஸ்திரீக்கு அந்த உணர்வு வந்துவிட்டது. ஆலயத்தை வழிபடுகிற அந்த பரிசேயனுக்கோ அந்த உணர்வு இல்லை. அவள் கண்ணீர் செய்கிறாள், கால்களை கழுவி தலைமையை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ அன்பு முத்தங்களை காண்பிக்கிறது, தாழ்த்துவது, அந்தஸ்தை கொடுப்பது, அன்பு செலுத்துறது. தேவ ஆலயம் என்பது உனக்கு ஏகி தவிக்கிற ஒரு தேவன் இருக்கு, இங்க இருக்கிறாரு, நீங்க வருவீங்களா பாக்குறாரு. அங்கே பார்த்தா ஒருத்தர் வரீங்க, அப்படியே உள்ளத்துல நன்றி ஆண்டவரே, கொண்டு வந்து விட்டீரே நன்றி ஐயா, உன் ஜனத்தை கொண்டு வந்து விட்டீரே நன்றி ஐயா, உன் ஆடை கொண்டு வந்து விட்டீரே நன்றி கர்த்தா நன்றி. நாவில் கலைஞரை நான் ஒவ்வொரு நீங்க உள்ளே பெரிய கூட்டம் அல்ல, சின்ன கூட்டம் தான். உங்கள் ஒவ்வொருவரும் நீங்க உள்ளே வரும்போது நன்றி ஆண்டவரே, கொண்டு வந்து விட்டீரே, உங்களுடைய அன்பை சுமைக்குள்ளே கொண்டு வந்து விட்டீரே. ஆவியில் உணர்ந்து ஆண்டவர் அந்த உணர்வை எனக்கு கொடுத்தார். ஒவ்வொருவரும் உள்ளே வரும்போது ஆவிக்குள்ளாக நான் உடைந்து ஆண்டவரை கொண்டு வந்து விட்டீரே, தடையெல்லாம் உடைத்து சந்தத்துக்கு கொண்டு வந்து விட்டீரே. அங்கே அந்த அனுபவத்துக்குள்ளாக செய்கிறார்கள். முத்தம் செய்து, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் பிரவேசித்த முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறார். நம்ம குழந்தை குடுப்பீங்களா, என்ன பண்ணுங்க கொடுக்க மாட்டீங்களா? எத்தனை மட்டும் குழந்தை கொடுத்துருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, ஆசை, வேறொரு ஆசை இல்ல. இயேசு ராஜா உம்மை தவிர பார்த்தெல்லாம் அருமையா இருக்கு. அனுபவம் யோசித்து பாருங்கள். இந்த அனுபவம் தான் உலகம் முழுமையாக இந்த ஸ்திரீ குறித்து பேசப்பட்டது. யாருங்க? ஒதுக்கப்பட்டவள், உதவாக்கரையான இவரை குறித்து வேதத்தில் எங்கெல்லாம் அந்த காரியங்களை பேசப்படுமோ அங்கெல்லாம் இவர் பேசப்படுகிறார். என்ன பேசப்படுகிறார்? கண்ணீரினால் கால்களை கழுவி, தலைமயிரினால் கால்களை துடைத்து, ஓயாமல் முத்தம் செய்தெல்லாம் பேசுகிறார்கள். பேசக்கூடாதவரை குறித்து தேவன் பேசுகிறார். வாசிக்க முடிச்சு வாசிக்க. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். பாருங்க, தலை காஞ்சி வந்திருக்கிறார். அப்படிதான் அர்த்தம். நீங்க ஆறாவது இங்கே சிந்திச்சு இருக்கிறாங்க, தலை காஞ்சிதான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பிரதி, உங்களுடைய அதாவது உங்களுடைய செயல் தான் ஒரு குஷிப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாடுவதனால கிடையாது, நீங்க செய்கிற செயல் தான். அதுக்கு நீங்க நல்ல தலையானதையும் பார்க்கல. என்ன பண்றதுக்கு சீக்கிரம் முடியாது முன்னெடுக்கிறாரு போலான்னு பார்த்தா யோசித்து பாருங்க. அவனுடைய அனுபவத்தை பாருங்க. யார் அவன்? அழைத்தவன் யாருங்க? பரிசேயன் அழைத்தான். பரிசேயன் யாருங்க? வாரம் தவறாம சர்ச்சின் போற ஒரு நண்பர். யாரெல்லாம் அவளை யாருங்க? சர்ச்சி பெரிய சபை கிடையாது, சின்ன சபை தான். அதுவும் 60 கோடி ஏறி வருது, பெரிய காரியம் தான் இல்லைங்களா? இந்த சின்ன குழு ஒரு பெரிய ஒரு மைக்கை வேற போட்டுறாரு. பரிசேயனுடைய காரியங்களை விட அதை தேடி வந்தவர் கடைசி வாசி ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. சர்டிபிகேட் பண்ண பண்ணுங்க, இயேசு பண்ணுங்க. அன்பு கூர்ந்தாள். அன்பு கூறுவே இந்த பாட்டுக்கு அர்த்தமா? இயேசு சொல்றாரு பாட்டு. இந்த பாட்டுக்கு இன்னைக்கு தான் அர்த்தமா பாடி இருக்கிறேன். எப்ப பாடி இருக்கிறேன்? நான் இங்க வேலைச்சில ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கூடுவோம். சின்ன பிள்ளைகளா சின்ன சின்ன பிள்ளை ஒரு 5 வயசு கூட இருப்பாங்க. அப்போ நான் பாட்டு பாடுவோம், அந்த பிள்ளைங்கள பாடிட்டே இருப்பாங்க. சரி மைக்கை என்ன பண்ண ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க, வாயில அசைப்போம். என்ன பண்ணுங்க? அது மாதிரி பண்ணுங்க, உள்ளத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு வாயில மாத்திரம் என்ன விட பயணமா பாடினீங்க. என்ன பண்ணீங்க? பார்த்தா அப்படியே கண்ணா மூடி எங்கேயும் போயிட்டீங்க. ஆயில பண்ணீங்க, வானத்துக்கிட்ட போயிட்டீங்க, மேகமண்டலமா தாண்டி போயிட்டீங்க. நீங்க பரவாயில்ல. நீங்க பார்க்கணும் அவருடைய சாட்சியை அவர் சொல்லி, நீ பரிசேயன் வாழ்த்துக்கு தவறாம என்ன செய்கிறீங்க?
பரிசேயன். இன்னொரு சதுசேயன் என்ன செய்கிறான்? உபவாசம் இருக்கிறான், அடுத்து தசமா கொடுக்கிறான், எல்லாம் இருக்கிறான். ஆனா அவனை போல இல்ல. அந்த போல இவன் யார்? இவன் பரிசேயன். இவனுக்குள்ளாக ஆராதனை முறைமைக்குரிய எல்லா விதமான ஒழுங்கு காரியம் இருந்தாலும் கூட செயல் கிடையாது. என்ன கிடையாது? தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, செயல் பலத்தில். நடுங்க இதுல பலத்துல ஸ்ட்ரென்த்ல பேச்சில கிடையாது. என்ன கிடையாதுங்க? பேச்சில கிடையாது. ஆண்டவர் ஊழியத்துக்காக என்னை பெங்களூர் தேவன் அனுப்பினார். செயல்படுத்தலாம். இன்றைக்கு அநேக தெய்வ ஜனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த மழையில போனா கூட என்ன பண்ண முகத்தை சுடிக்கலாமா? பார்த்து பாஸ் வெல்கம் தானே. இந்த புயல்ல கூட வந்தாரு, புயல் ஆட்சியில் என்ன பண்றது அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு செய்ய வேண்டிய அந்த வரவேற்பு செய்தார். அந்த அன்பை பார்த்து 23வது வருஷம் செல்கிறேன். சரி, இங்கதான் புயல் அடிது அப்படி போல இருக்கு. அவன் நினைச்சுக்கிறாங்க புயல்ல கூட வந்தார் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு. சரி, மழை காலம் பாஸ்டர், மழை தண்ணியில வர போறீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. இல்ல பாஸ்டர் எங்கேயும் தண்ணி நிறைய இருக்குது சொல்ல மாட்டீங்களா? நினைச்சிருக்கலாங்க. போன பார்த்தா அந்த 1998 போகும்போது இருந்து அதே முக ரியாக்ஷன் அப்படியே இருக்கு. அதுக்கு ஒரு வீட்டுல போனா அங்க தங்குவதற்கான பெட்ல இருந்து ஒரு லுங்கி பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி வைப்போம். என்ன பண்ணாங்க? அயன் பண்ணி வைப்பாங்க. அந்த பெட்டு கிட்ட ஒரு செருப்பு இருக்கு. இத்தனை வருஷமாய் அந்த காரணம் என்ன? நான் தேவன் மீது வைத்த அன்பு. தேவன் அந்த அன்பு ஜனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோசிக்கணும். தேவன் உலகம் நல்லவர். அதனால இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே வாசிக்கமா முடிச்சிடலாம். நான் உனக்கு சொல்லுகிறேன், இவன் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் எல்லாம் மன்னிச்சு அனுப்பினாருங்க. உங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடும். தேவன் மன்னிச்சிட்டாருங்க. அவ்வளவுதான். உங்கள் பாவங்கள் கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ தூக்கி போட்டுட்டாருன்னா அவங்களை எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க? யோசிக்கவே பண்ண மாட்டாங்க. அதுதான் தேவன். ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டாட பண்ண மாட்டாங்க. திரும்பி பார்க்கவே எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார். கடைசியாக எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் உங்க அன்புலயே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் மன்னிப்பு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சமா அதை நான் நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு மன்னிப்பு இருக்குது? கொஞ்சம் தான் உங்களுக்கு அளவு உள்ளதாக முழுசா மனுஷாவீங்களே. நீங்க வந்து குழந்தை மாதிரி மாறி என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய மனசுல எதுவோ மாறிடுங்க. சர்ச்சு காலையில 5 மணி நேரம் என்ன பேட் வாசி என்ன பண்ணுங்க? பேட் அவன் மாமா சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் வாசிப்பா, நான் வரது பண்ணி 2 பாட்டு எல்லாம் அவனுக்கு அதை வாசிக்க நல்லதுக்கு வேற தெரியறதுக்கு. அது போல எழுந்துக்கலாம். நான் சட்டா முடிய வரான். நல்ல போய் ஒரு மாதிரி விட வரும். அப்படி ஒரு அதிர்ச்சியா நான் ரெடி ஆயிட்டு பயந்து வரான். இல்லடா அதெல்லாம் முடிச்சுதான். அதிக பாவம் மன்னித்தால் யாரை மன்னிப்பது? அவர் மனதான் நம்முடைய மைண்ட் மன்னிப்பாயிடுச்சு. தாய்மொழியில் தமிழுகிற ஒரு குழந்தைய போல மாறிட்டு ஏற்றமெல்லாம் அங்கதான் இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. நம்முடைய ஏற்றம் எதுவாக இருக்கிறது சொல்லுங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வழி பொண்ணு இருக்கிறீங்களா? அடுத்த மாசம் நீங்களா யோசிச்சு பாருங்க. என்ன ஏற்க இருக்கிறேன்? கடைசியா 48 வாசிக்க அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவர் யாரு சொல்லுவோ அதை பதில் அவங்க கேட்பானே. உன் விசுவாசம் சமாதானமா போகும். உங்களுக்கு சமாதானம் வேணும்னா தேவன் நம்ம பண்ணுங்க. சமாதானம் இங்க மனசுக்கு தான் வரும். நமக்கு மனசுல சமாதானம் அது நீங்க தான் உருவாக்கணும். யாரும் உருவாக்கணுங்க? நாம தான் உருவாக்கணும். அவர் என்ன உருவாக்கினா? கண்ணீரினால் அவருடைய கால்களை கழுவி தலைமயிரினால் கால்களை துடைத்து ஓயாமல் முத்தம் செய்து பரிமள வாசனையாக தான் கொடுத்து என்ன பண்ணுங்க? நமக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு வாசனை எதை கொடுக்க மாட்டானு? எனக்கு வாசனை என்ன பண்ண மாட்டேன்? எனக்கு கொடுக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? அவன் எல்லாவற்றையும் கொடுத்தான். அது போல நாம் எல்லாவற்றையும் தேவனுக்காய் கொடுக்கும் போது தேவ சமாதானம் கிடைக்கும். ஜீவன் எடுக்க மாட்டாரு, நாளைக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கற்றுக் கொடுப்பான். கண்களை மூடுவோமா? பரிசேயன் பாவியாகிய ஸ்திரீ
பாவிகளோடு சிநேகிதராக இருந்தார். பரிசேயன் கூப்பிட்ட போதும் அங்கே சென்றார். அந்த பரிசேயன் வீட்டிலே ஏங்கி தவித்து தன்னையே மறந்த ஒரு பாவியாகிய ஸ்திரீ வந்துவிட்டார். தெய்வ ஐக்கியம் என்பது எல்லாவற்றையும் மறப்பதப்பா, எல்லாவற்றையும் மறந்து விடுவது. சுயத்தையோ அதையோ இதையோ இதெல்லாம் சிந்திப்பது தேவ உறவு அல்ல. வானத்தையே மறந்து தேவன் இறங்கி வந்தார். ஏறினவர் என்பதை விட எவ்வளவா இறங்கி வந்தார். இன்றைக்கு தேவன் உங்களோடு இருக்கிறார். சமாதானத்தோடு செல்லுங்கள். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தடுமாற்றம் அடைய வேண்டாம். சமாதானத்தோடு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்பிக்கையோடு வந்தார். அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலனை பெறப்போகிறாய். சமாதானத்தோடு நன்றி ஆண்டவரே, அந்த வந்தமாய் திருவாதபடிக்கு எங்களை அநேக கட்டுகளிலிருந்து உடைத்து ஒரு மீட்பை கொடுத்து சமாதானமாய் அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே.